ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடுத்த போர் பல மாதங்களா நீடித்துட்டு வருது. 1979 நடைபெற்ற ஈரானிய புரட்சிக்கு பின்னாடி இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவுகளும் கூட முறிஞ்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை மேம்படுத்துவது மூலமா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இதனால ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிச்சதால ஈரானுடைய பொருளாதாரம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டுல இரு நாடுகளுக்கும் இடையே ஒருபுறம் போருக்கான பதட்டமும் மறுபுறம் அமைதிக்கான முயற்சிகளும் நடைபெற்றுட்டு வருது. பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்க பிரதிநிதிகளான ஜாரட் குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோரோட 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்க இருந்தது. ஆனா ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை மறுத்து நாங்க பாகிஸ்தானோட மட்டும்தான் தொடர்பு வைப்போம் கூறியிருந்ததால ட்ரம்ப் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை ரத்து செஞ்சிருந்தாரு. கடந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈரான் அவங்க சார்பா பல கோரிக்கைகளையும் அமெரிக்கா அவங்க சார்பா பல வலியுறுத்தல்களையும் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில வாஷிங்டன் டிசியில இருக்கக்கூடிய வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல கடந்த சனிக்கிழமை நிருபர்கள் சங்க விருந்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்றிருந்தாரு. அப்போது அங்க நடந்த துப்பாக்கி சூடு நாட்டையும் பெரும் பதற்றத்துக்குள்ளாக்கியிருக்கு. சனிக்கிழமை இரவு 8:45 மணி அளவில் ஹோட்டல் வரவேற்பு அறையில துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டிருக்கு. உடனே அதிரடி படையினர் அதிபர் ட்ரம்ப், மெலனியா ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வேன்ஸ், ஸ்காட் பெசன்ட், காஷ் பட்டேல், பீட் ஹெக்ஸத், விட்காஃப் உள்ளிட்ட எல்லாரையுமே பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றிருக்காங்க. இந்த சம்பவத்தில் அதிபருக்கோ அல்லது பிற அதிகாரிகளுக்கோ எந்த காயமும் ஏற்படலை அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதும் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் பிரபலங்கள் எல்லாருமே மேஜைக்கு அடியிலையும் பதுங்கியும் கதவுகளை தாளிட்டும் தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. வாஷிங்டன் போலீசார் ஹோட்டலை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ட்ரம்ப் இந்த மாதிரியான விருந்துகளை புறக்கணிச்சிருந்தாரு. அதிபரா அவர் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியிலேயே இந்த தாக்குதல் முயற்சி நடந்திருக்கு. 100 ஆண்டுகால இந்த நிகழ்ச்சியோட வரலாற்றிலேயே இதுவே மிக முக்கியமான பாதுகாப்பு மீறலாவும் கருதப்படுது. இவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இல்லாம ஊர் சண்டையிலிருந்து உலக சண்டை வரைக்கும் இழுத்து வச்சிருக்காங்க. இதனால யார் எங்கிருந்து தாக்க ரெடியா இருக்காங்கன்னு தெரியல. இந்த நிலையில துப்பாக்கி சூடு நடத்தியவரை கைது செய்ததாகவும் அமெரிக்காவோட ரகசிய சேவை மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகளை பாராட்டியும் அதிபர் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்துல செய்தி வெளியிட்டிருக்காரு. அதன் பின்னாடி வாஷிங்டன் வெள்ளை மாடிகளில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இனி வெளிப்புற நிகழ்வுகளை தவிர்ப்பது பற்றி பரிசீலிக்க வேண்டுமான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவரு, நான் வெளிப்புற நிகழ்வுகளை செய்துதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம அந்த அறை மிகவும் பாதுகாப்பா இருந்தது, தாக்குதல் நடத்தியவர் 45 மீட்டர் தொலைவில் இருந்து தான் தாக்க ட்ரை பண்ணியிருக்காரு, அவரு அந்த அறையிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால அவர் நகர்ந்துட்டே இருந்திருக்காரு, தம்முடைய பாதுகாப்பு படையினரும் துரிதமா நடவடிக்கை எடுத்தது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. இது போன்ற உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.